நமஸ்காரம். பாகவத புராணத்தில் சுகாச்சாரியர் கலி எங்கெங்கிருக்கும் என்று ஒரு 10 இடங்களை குறிப்பிடுகிறார். அது கலியே ஒரு மனிதன் வடிவில் பரீட்சித்திடத்தே பேசி வாங்கி கொண்ட இடங்கள். அந்த இடத்துக்கெல்லாம் போகவே கூடாது, அதைப்போல் இடங்களே இருக்கக்கூடாது. அவ்விடத்தில் தான் கலி அதிகமாக அட்டூழியம் செய்யும். இப்படிதான் அந்த புராணம் சொல்லுகிறது. எங்கு பிராணி வதை நடக்கிறதோ, எங்கு சூதாட்டம் அதிகரிக்கிறதோ, எங்கு பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, இதை போலவெல்லாம் பட்டியலிட்டுக் கொண்டு வருகிறார். சரி, கலியுகம் இப்போதுதான் தொடங்கி 5126 ஆண்டுகள் ஆகின்றன. இன்னும் ரொம்ப ஆண்டுகள் இருக்கும் என்று நினைத்து கொஞ்சம் மூச்சு விடுவதற்குள் சமீப காலமாக பெண்கள், அதுவும் சில சிறுமிகள், அவர்கள் பேரில் இழைக்கப்படும் அநீதி, கொடுமைகள், இது எல்லாம் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. புராணத்தில் சொன்னது ஒரு புறம் இருக்கட்டும், எதற்காக சொல்லுகிறார்கள்? இதைப்போல் கலியில் நடப்பதை நாம் அனுமதிக்க கூடாது. இது கலியுகம் என்று சொல்லிவிட்டா இருக்க முடியும்? அதிலும் ஆச்சரியம், அப்படி ஏதோ ஒரு குற்றம் நடக்கும்போது, அது முற்காலத்திலும் நடந்திருக்கும், அவ்வளவாக வெளியே தெரிந்திருக்காது. இப்போது அதன் விகிதம் அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய தெரியவும் வருகிறது. தெரிய வருவது நல்லதே, அப்போதுதான் இது அடங்கும். ஆனால் அப்படி ஒன்று நடக்கும்போது அதில் ஏனோ அரசியல் புகுந்து விடுகிறது. இது ஒரு குற்றம். குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வேண்டும். இனிமேல் நடக்காதபடிக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதானே யாருமே பேச வேண்டும். இதில் ஒரு சாரார் குற்றவாளிக்கு சற்று சகாயமாகவும், மற்றொரு சாரார் பாதிக்கப்பட்டவருக்கு சகாயமாகவும் இப்படி பேச ஆரம்பித்தால், அதை தவிர மற்ற வெளியே இருக்கும் குற்றவாளிகளுக்கு என்ன தோன்ற ஆரம்பிக்கும்? நமக்கும் சாதகமாக பேசுவதற்கு சிலர் இருக்கிறார்கள். இந்த ஒரு ஊக்கத்தையே, இதை போல ஒரு எண்ணத்தையே குற்றவாளிகளுக்கு கொடுக்க கூடாது இல்லையா? குற்றம் என்றாலே தண்டனை, அது கண்டு அச்சம் இருக்க வேண்டும். அப்போதுதான் குற்றம் குறையும். இதில் ஒருத்தருக்கொருத்தர் வாதாடி கொண்டு இது சரி தப்புன்னு சொல்லுவதற்கெல்லாம் இடமே இல்லை. சட்டம் இருக்கிறது. இனி புதுசாக சட்டம் போடுவது இருக்கட்டும். முதல் சட்டங்கள் இருக்கின்றன, அது செயல்படுத்தப்பட வேண்டும். இதில் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். இது ஒரு வகையான குற்றம். இதில் நாம் சில புள்ளி விவரங்களை பார்க்கும்போது, சாலை விபத்துகளை இப்படி குறைத்திருக்கிறோம். மொத்தமாகவே மக்களுடைய வாழ்நாளை அதிகரித்திருக்கிறோம். பெண்கள் இவ்வளவு கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள். இந்த புள்ளி விவரம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. விபத்து குறைப்பது இருக்கட்டும், அது இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். இது முதலுக்கே மோசம், அடிப்படையே தப்பு என்கிறா போலே. அடியனுக்கு புள்ளி விவரம் தெரியாது, ஆனால் சத்தத்தை பார்த்தால் பெண்களுக்கு எதிராக கொடுமை அதிகரிக்கிறதா? இது கூடுமா? இது நிச்சயம் எந்த கலாச்சாரத்துக்கும் பொருந்தாது. அதுவும் நம்முடைய தர்மத்தில் ஒரு சில பிரம்மச்சாரியர்களாகவே இருக்கக்கூடிய தெய்வங்களை தவிர பாக்கி எல்லா எம்பெருமான்களும் தர்மபத்னியோடு தான் இருக்கிறார்கள். எங்கும் பெண்களை சேர்த்துத்தான் வணங்குகிறோம், போற்றுகிறோம். தாய் என்று சொன்னாலே தனி மதிப்பு.
பெண் என்று சொன்னாலே தனி போற்றுதல். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம், அதில் இதற்கெல்லாம் இடமே இருக்கக்கூடாது. நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் இதை சொல்லி வளர்க்க வேண்டும். பெண்களுக்கும் தைரியத்தை ஊட்டித்தான் வளர்க்க வேண்டும். ஆண் குழந்தைகளையும் இதில் இருக்கக்கூடிய தவறு, இதனால் ஏற்படக்கூடிய பாபம், நஷ்டம், இது இத்தனையும் எடுத்து சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன சொன்னால் குழந்தைகள் எல்லாம் என்ன தப்பாக புரிந்து கொண்டு விடுவார்களோன்னு பயப்பட முடியாது. நல்லொழுக்கத்தை யாருக்கும் கற்றுக் கொடுத்தாக வேண்டும். அதெல்லாம் தானே கற்றுக்கொள்வார்கள். போகிற இடத்தில் கற்றுக்கொள்வார்கள் என்றால் போகிற இடத்தில் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்னு தெரியவில்லையே. பள்ளிக்கூடத்திலும் ஆசிரியர்கள் நல்லதைத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள், அவர்களும் முயற்சிப்பார்கள். எப்போதும் ஆசிரியரோடு இருக்க போவதில்லையே, எங்கும் பலரோடும் செல்கிறார்கள். எங்க எந்த ஒரு தவறான எண்ணத்தையும் பிடித்துக் கொள்ளலாம். அதெல்லாம் கூடாதுன்னு தைரியமா பெற்றோர்களாகிற நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் வளர்த்தாக வேண்டும். ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஓம்பப்படுகிறது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒழுக்கம், கண்ணியம் நிச்சயம் இருக்க வேண்டும். அதனால் வெகு விரைவில் இதை போல இருக்கிற குற்றங்களை எல்லாம் தகுந்த நடவடிக்கையாலே குறைத்து தர்மத்தை ரட்சித்தே ஆக வேண்டும். அதற்கு எல்லாரும் பிரார்த்தனையும் பண்ண வேண்டும், குரலும் கொடுக்க வேண்டும். இது நடக்க வேண்டும். யாரிடத்தில் பேச முடியுமோ பேச வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.